First empty. Good evening, Pam. So in yesterday's class we have started immunology, isn't it? So immunology la vanditu namba first starting la enna paathom about immune system. Immune system na enna, what is meant by immunology nu paathom, the science which deals with the study of immune system. Then different types of immunity paathom. What are the two different types of immunity? Innate immunity and adaptive immunity. So adula vanditu innate immunity paathom appadina it is further classified into four types. அது என்னன்னு பார்த்தோம் இல்லையா, anatomical, physiological, phagocytic and inflammatory. அதே மாதிரி adaptive பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இன்னும் ஃபர்தரா வந்துட்டு டூ நேம்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு வந்துட்டு அடாப்டிவ்னு சொல்லலாம், இல்லாட்டி அக்வைர்ட்னு சொல்லலாம், அதர்வைஸ் ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி. ஸோ பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷன் நம்ம அதுக்கு நேம் வந்துட்டு டிஃபர் பண்ணியிருக்கோம். டுடே we are going to see about the structure and function of lymphoid organs. So first of all நமக்கு lymphoid system னா என்னன்னு தெரியணும். எந்த சிஸ்டம்ல வந்துட்டு lymphoid cells and lymphoid organs இருக்கோ அந்த சிஸ்டம்க்கு பேரு தான் lymphoid system. So lymphoid systemல நம்ம என்ன பார்க்க போறோம், lymphoid organs. So இந்த lymphoid organs பார்த்தோம் அப்படின்னா based on the function they perform, they are divided into two types. என்னன்னு பார்த்தோம்னா primary lymphoid organ, இன்னொன்னு வந்துட்டு secondary lymphoid organ. So sometimes பார்த்தோம் அப்படின்னா primary secondary க்கு பதிலா primary, peripheral and secondary அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டைப்ஸா பிரிக்கும். So primaryல வந்துட்டு எந்த ஆர்கன் வரும்னு பார்த்தோம்னா thymus. வர செகண்டரியில பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ளீன், இது lymph nodes வரும், then spleen and the last one is malt. So malt அப்படின்றது full form என்னன்னு பார்த்தோம்னா mucosal associated lymphoid tissue, then lymph node, spleen, இது மூணும் சேர்ந்தது வந்துட்டு என்ன, secondary lymphoid organ. ஆனா பிரைமரியில எது மட்டும்தான் வருது, thymus மட்டும்தான். So இந்த thymus இன்னொன்னு வந்துட்டு bone marrow இருக்கு. இதே வந்துட்டு birds-ஆ இருந்தது அப்படின்னா instead of bone marrow-க்கு பதிலா bursa of fibraceous அப்படின்னு இருக்கும் நேம் இருக்கு. So நமக்கு வந்துட்டு என்னென்ன கொடுத்திருக்காங்க, thymus, lymph node, spleen, malt பத்தி பிரீஃபா கொடுத்திருக்காங்களே தவிர bone marrow and bursa பத்தி எது மென்ஷன் பண்ணல. சோ இப்போ ஒவ்வொரு ஆர்கன்ஸ் பத்தி நம்ம பிரீஃபா பார்க்கலாம். சோ பிரைமரி lymphoid organ அப்படின்றது thymus, bone marrow, அது birds-ஆ இருந்தது அப்படின்னா bursa of fibraceous. அதே secondary lymphoid organ அப்படின்னா lymph node, spleen and malt. So now we are going to see about thymus. So thymus is the primary lymphoid organ. அத பத்தி பிரீஃபா பார்க்கலாம். So thymus ஓட ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு it consists of an outer layer, ஒரு outer layer இருக்கும், capsule அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய லேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்படி கம்பார்ட்மெண்ட்ஸா வந்துட்டு டிவைட் ஆயிருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி செப்டேவா டிவைட் ஆயிருக்கிறதுக்கு பேர் வந்துட்டு trabecular அப்படின்னு அர்த்தம். This one is capsule. So இதுல பார்த்தோம் அப்படின்னா outer region, inner region அப்படின்ட்டு டூ டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. outer region வந்துட்டு இந்த இடம், inner region வந்துட்டு remaining place. So outer region வந்துட்டு cortex, inner region வந்துட்டு medulla. So இது outer. So this one inner region. So இந்த outer region cortexல வந்துட்டு என்னென்ன செல்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா nerve cells. So nerve cells அப்படின்றது வந்துட்டு இப்பதான் அந்த செல்ஸ் வந்துட்டு டிவைட் ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸ்மால் செல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கும்.
then epithelial cells present ஆயிருக்கும், then small lymphocytes. So இதெல்லாம் வந்துட்டு cortexல present ஆயிருக்கும். அதே medullaல எடுத்துட்டோம் அப்படின்னா it has finger like projections இருக்கும், that is nothing but dendritic cells. இந்த dendritic cells அதுக்கப்புறமேட்டு வந்து Hassen's corpuscles. So இந்த Hassen's corpuscle cells dendritic cells எல்லாம் எந்த இடத்துல இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா it is present in medulla, inner regionல இருக்கும். ஆனா outer region cortexல பார்த்தோம் அப்படின்னா full and full வந்துட்டு இந்த nerve cells, then epithelial cells, அதுக்கப்புறம் capsule, இந்த trabecule இதெல்லாம் தான் வந்துட்டு outer regionல வந்துட்டு overall cover ஆயிருக்கும். But if it is when comes to medulla ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எதெல்லாம் இருக்கும், dendritic cells, then Hassen's corpuscles அதெல்லாம் இருக்கும். இந்த nerve cells எல்லாம் டிவைட் ஆனதுக்கு அப்புறம் மெச்சூர் ஆகும் இல்லையா, அந்த lymphocytes எல்லாம் இங்க present ஆயிருக்கும் அங்கங்க. சோ இந்த இடத்துல தான் வந்துட்டு அதிகமா வந்துட்டு எது இருக்கும், epithelial cellsம் nerve cellsம் present ஆயிருக்கும். சோ அப்ப structure of thymus அப்படின்னு எடுத்துட்டோம்னா first it is surrounded by a capsule. அந்த capsuleக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா it is divided into several compartments. அந்த compartments டிவைட் ஆகிறதுக்கு பேர் என்னது, lobules. ஒவ்வொரு லோபு வந்துட்டு லோப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லோபுக்கு என்ன நேம் கொடுத்திருக்காங்க, trabeculae. Then it consists of two regions, outer region, inner region. outer regionல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா it consists of full வந்துட்டு ஒரு நிறைய cells எல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கும். என்னென்ன cells அப்படின்னு பார்த்தோம்னா nerve cells, epithelial cells, then lymphatic cells, அந்த மாதிரி எல்லா cells அரேஞ்ச் ஆயிருக்கும். when comes to medulla இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கார்டெக்ஸ் ரீஜன்ல தான் அதிகமான செல்ஸ் இருக்கும். whereas இந்த இடத்துல மெடுலால பார்த்தோம்னா அந்த அளவுக்கு எந்த செல்ஸுமே இருக்காது, ரொம்ப ரேரா தான் இருக்கும். அது என்ன பிரசன்ட் ஆயிருக்கும், Hassen's corpusclesம் dendritic cells. so this is the structure of thymus. ஓகேவா? சோ இது எப்படி பிரிஞ்சிருக்கு இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆனா by means of trabeculae. இது ரெண்டையும் எடுத்துக்கும் போது இந்த ரீஜன்ல தான் அதிக அளவு செல்ஸ் இருக்கும், whereas மெடுலால வந்துட்டு ரொம்ப கம்மியான செல்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? சோ இதான் வந்துட்டு thymus. So next we are going to see about thymus உடைய structure பார்த்துட்டோம். இதோட function என்ன அப்படின்னு பார்த்தோம்னா thymus வந்துட்டு it is the place for the maturation of T cells. T cells வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு என்னாகும், உருவாக ஆரம்பிக்கும். Then most of the lymphocytes எல்லாம் immature lymphocytesக்குலாம் பேரு thymocytes அப்படிம்பாங்க. சில ஹார்மோன்ஸும் அதுக்கு ஹெல்ப் பண்ணும், அது வந்து உருவாகிறதுக்கு தைமுலின், தைமோப்டின் அப்படின்ட்டு. சோ இதெல்லாம் எதுக்கு ஃபங்க்ஷனிங் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த தைமோசைட்ஸ் நல்லா மெச்சூர் ஆகி டெவலப் ஆகிறதுக்காக. தென் வேற அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எல்லா செல்ஸ்மே வந்துட்டு தைமஸ்ல இருந்து வர செல்ஸ் எல்லாமே வந்துட்டு தைமோசைட்ஸா உருவாகும்னு சொல்ல முடியாது. இட் சம் பார்ட் ஆஃப் தி செல்ஸ் மட்டும் தான் அந்த மாதிரி உருவாகும். ரிமைனிங் செல்ஸ் எல்லாமே programmed cell death அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் மூலமா எல்லாம் டெத் ஆயிரும். சோ வாட் இஸ் மீன் பை programmed cell death? இப்போ ஒரு செல் அப்படின்னா it should first start to give birth. அந்த செல் வந்து ஃபர்ஸ்ட் உருவாகணும். then after some time அந்த செல் வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்கும். then after some time அது டெத் ஆகணும். இதான் வந்துட்டு செல் programmed cell death. இப்படி இல்லாம ஒரு செல் கண்டினியூஸா grow ஆயிட்டே இருந்தது வித்தவுட் டெத் அப்படின்னா அதான் வந்து கேன்சரஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அது மாதிரி இப்ப இந்த தைமஸ்ல இருந்து உருவாகக்கூடிய செல்ஸ் வந்துட்டு only 1% ஆஃப் செல்ஸ் மட்டும் தான் லீவ் ஆகுமே தவிர மத்த செல்ஸ் எல்லாமே வந்துட்டு programmed cell death மூலமா அந்த இடத்துல கில் ஆயிரும். So these are all some of the function of thymus. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம செகண்டரி lymphoid organ பத்தி பார்க்கலாம், ஸ்பிளீன் பத்தி பார்க்கலாம், ஸ்ட்ரக்சரோட lymph node பத்தி பார்க்கலாம், then malt. சோ தைமஸ்க்கு அடுத்தபடியா இருக்கிறது வந்துட்டு ஸ்பிளீன். ஸ்பிளீனோட ஸ்ட்ரக்சர் புக்ல இல்ல, சோ ஸ்பிளீன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த பிளேஸ் ஃபார் தி டெத் ஆஃப் ஆர்பிசி செல்ஸ். ஆர்பிசி செல்ஸ் எல்லாம் வந்துட்டு உருவாகிறதுலாம் டெத் ஆகிறது வந்து அந்த இடத்துல தான். சோ அதை நம்ம கிரேவ்யார்டுன்னு சொல்லுவோம். ரொம்ப மெச்சூரான ஆர்பிசி செல்ஸ் இல்ல ரொம்ப ஏஜ்டான செல்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பிளீன்ல தான் போய் டெஸ்ட்ராய் ஆகும். சோ ஸ்பிளீனோட ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா இட் ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் அ கேப்சூல். ஒரு கேப்சூல் இருக்கும், இதுல வந்துட்டு 2 ஆர்டரிஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சோ ஒயிட் பல்ப் ஒன்னு,
இன்னொன்னு வந்துட்டு ரெட் பல்ப். சோ இதுலயும் அதே மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸா டிவைட் ஆயிருக்கும். இந்த கம்பார்ட்மெண்ட்ஸா டிவைட் ஆகுது இல்லையா, அது வந்துட்டு டிராபிகுலே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்துட்டு பார்த்தோம்னா ஒன்னு வந்துட்டு ரெட் பல்ப், இன்னொன்னு வந்துட்டு ஒயிட் பல்ப். சோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெட் பல்ப் அண்ட் ஒயிட் பல்ப் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ ஒயிட் பல்ப் பார்த்தோம்னா அதை சுத்தி வந்துட்டு நிறைய செல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி செல்ஸ் எபிதீலியல் செல்ஸ் வந்து ஃபுல்லா சரவுண்ட் ஆயிட்டே இருக்கும் ஃபுல்லா. So it is fully fledged with epithelial cells. But அதே வந்துட்டு WBC cells white pulpல பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க வந்துட்டு germinal center இருக்கும் இந்த மாதிரி செல்ஸோட சேர்த்து. சோ ஸ்பிளீன்ல வந்துட்டு பார்த்தோம்னா மெயினா ரெண்டு பல்ப் இருக்கு. ஒன்னு வந்துட்டு ரெட் பல்ப், அந்த இடத்துல ஃபுல்லா வந்துட்டு ஹீமோகுளோபின் இருக்கனால ரெட் கலர்ல இருக்கும். ஒயிட் பல்ப்ல வந்து பார்த்தோம்னா நிறைய ஜெர்மினல் சென்டர்ஸ் இருக்கும். எந்த இடத்துல இந்த ஜெர்மினல் சென்டர்ஸ் இருக்கோ அது வந்துட்டு ஒயிட் பல்ப் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாத இடம் வந்துட்டு ரெட் பல்ப். சோ இருக்கிறதுலே வந்துட்டு லார்ஜஸ்ட் லிம்பாய்டு ஆர்கன் வந்துட்டு இந்த ஸ்பிளீன் தான். சோ இது மாதிரி நிறைய செல்ஸ் வந்துட்டு எபிதீலியல் செல்ஸ் வந்துட்டு அது சரவுண்ட் ஆயிட்டே இருக்கும். சோ இது மாதிரி ஃபுல்லா சரவுண்ட் ஆயிட்டு இருக்கும். சோ இது வந்துட்டு ரெட் பல்ப். இந்த பிளேஸ் எங்கெல்லாம் ஜெர்மினல் சென்டர்ஸ் இருக்கோ இந்த இடம் வந்துட்டு ஒயிட் பல்ப். ஆஸ் யூஷுவல் அங்க சொன்ன மாதிரி இங்க கம்பார்ட்மெண்ட்ஸா பிரிஞ்சிருக்கு இல்லையா, அது வந்துட்டு டிராபிகுலே. இது வந்துட்டு கேப்சூல். சோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பிளீன். உங்க புக்ல இது கிடையாது. சோ ஸ்பிளீனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெயினா என்ன இருக்குது, கேப்சூல், டிராபிகுலே, ரெட் பல்ப், ஒயிட் பல்ப் மட்டும்தான். அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா இது வந்துட்டு வெயின்ஸ், இது வந்துட்டு ஆர்டரி. சோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பிளீன். சோ ஸ்பிளீன்ல வந்துட்டு கேப்சூல் இருக்கு, டிராபிகுலே இருக்கு, ரெட் பல்ப் இருக்கு, ஒயிட் பல்ப் இருக்கு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெட் பல்ப் அண்ட் ஒயிட் பல்ப் அப்படின்னா, ரெட் பல்ப்ல வந்துட்டு மோர் நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்துட்டு அங்க பிரசன்ட் ஆயிருக்கும். வெராஸ் ஒயிட் பல்ப்ல வந்துட்டு ஜெர்மினல் சென்டர்ஸ் இருக்கும். எந்த இடத்துல இந்த மாதிரி ஜெர்மினல் சென்டர் இருக்கோ தட் பிளேஸ் இட் கான்ஸ்டிடியூட் ஒயிட் பல்ப். ரிமைனிங் வந்துட்டு ஃபுல்லா நிறைய செல்ஸோட சேர்ந்து பிரசன்ட் ஆயிருக்கிறது ரெட் பல்ப். இதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பிளீன். இதோட ஃபங்க்ஷன், ஸ்பிளீனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மெயின் ஃபங்க்ஷன் வந்துட்டு இட் சர்வ்ஸ் as a graveyard. So what is mean by graveyard? சுடுகாடு சொல்றோம் இல்லையா. சோ எதனால, ஆர்பிசி செல்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல போய் டெத் ஆகுறனால அந்த பிளேஸ்க்கு நம்ம என்ன சொல்றோம், ஸ்பிளீனுக்கு கிரேவ்யார்ட் அப்படின்னு சொல்றோம். மெச்சூரான ஆர்பிசி செல்ஸ் இல்லாட்டி வந்துட்டு ரொம்ப ஏஜ்டான ஆர்பிசி செல்ஸ் எல்லாம் போய் அங்கதான் டெத் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், நியூவா பிளட் ஃபார்ம் ஆகுது இல்லையா. சோ இட் சர்வ்ஸ் as a bed for formation of new blood. இறக்கிறது எப்படி ஆர்பிசி அந்த இடத்துல போயோ அதே மாதிரி பிளட் வந்துட்டு நல்லா உருவாகிறதும் ஸ்பிளீன்ல தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, எதனா ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நம்ம பாடியில உள்ள என்டர் ஆகும் போது அதை கில் பண்றதுக்கும் இந்த ஸ்பிளீன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. சோ தீஸ் ஆர் ஆல் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பிளீன். நெக்ஸ்ட் ஒன், லிம்ப் நோட். சோ லிம்ப் நோட் அப்படிங்கிறது அது கூட ஒன் ஆஃப் தி செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, சோ இது வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிம்ப் நோட். இந்த இடத்துல வந்துட்டு இன்லெட் பார்ட், இது வரையா தான் வந்துட்டு உள்ள வந்துட்டு பிளட் எல்லாம் வந்துட்டு உள்ள ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் எதனா வந்து உள்ள என்டர் ஆகும். இதுலயும் பார்த்தோம்னா வெளியில வந்துட்டு இட் இஸ் சரௌண்டட் பை எ கேப்சூல். கேப்சூல் இருக்கு இந்த இடத்துலயும். சோ லிம்ப் நோட பொறுத்த வரைக்கும் சிமிலர்லி இங்க ரெண்டு ரீஜன் இருக்கு, கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா.
சோ கார்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா வந்துட்டு ஃபாலிகல்ஸ் தான் இருக்கும் இந்த இடத்துல. இந்த மாதிரி ஃபாலிகல்ஸ் இருக்கும். அந்த ஃபாலிகல்ஸ் ஃபுல்லாவே பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி ஃபாலிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் அந்த பிரைமரி ஃபாலிகல்ஸ் கூடவே ஜெர்மினல் சென்டர்ஸ் பிரசன்ட் ஆயிருந்தது அப்படின்னா அப்ப அந்த ஃபாலிக்கலை நம்ம செகண்டரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். சோ பிரைமரி ஃபாலிக்கல் அப்படின்றது ஃபுல்லா மேக்ரோஃபாஜஸ், டென்ட்ரைட்டிக் செல்ஸ் அது மாதிரி எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும். இஃப் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஜெர்மினல் சென்டர், அந்த பிரைமரி ஃபாலிக்கலை நம்ம என்னன்னு சொல்லுவோம், செகண்டரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி ஃபாலிகல்ஸ் வந்துட்டு ஃபுல்லா பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த ரீஜன் வந்துட்டு ஃபுல்லா கார்டெக்ஸ் ரீஜன். இஃப் இட் இஸ் மெடுலா, மெடுலாவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு ஒரு பேண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் மெடுலரி கார்ட்ஸ். சோ இந்த மாதிரி பேண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு பேரு மெடுலரி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்துட்டு கார்டெக்ஸ் ரீஜன், இது வந்துட்டு மெடுலா. இன் பிட்வீன் கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா இந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு பாராகார்டிகல் ஏரியா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ லிம்ப் நோட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்னென்ன பார்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு? இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலிக்கல். அந்த ஃபாலிக்கல் வந்துட்டு ரெண்டு டைப்பா இருக்கும். ஒன்னு வந்துட்டு பிரைமரி, இன்னொன்னு வந்துட்டு செகண்டரி. சோ எப்ப பிரைமரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவோம்? when it consists of macrophages, dendritic cells அது மாதிரி எல்லா செல்ஸோட இருந்ததுன்னா that one primary follicle. அதே இந்த பிரைமரி ஃபாலிக்கல் கூட ஜெர்மினல் சென்டர்ஸோட பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அந்த ஃபாலிக்கல் வந்துட்டு செகண்டரி ஃபாலிக்கல். நெக்ஸ்ட் வேற என்ன பார்ட் அதுல பிரசன்ட் ஆயிருக்கு? கேப்சூல். So it is surrounded by a thin layer of tissue. அந்த thin layer of tissueக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம்? கேப்சூல். இது வந்துட்டு fibrous tissue. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது உள்ள வந்துட்டு நம்ம என்டர் ஆகுது இல்லையா, இந்த பார்ட் வந்துட்டு இன்லெட் அப்படின்னு சொல்லுவோம். இன்லெட். ஓகேவா? அது வழியா உள்ள என்டர் ஆகும்போது எதனா ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் உள்ள என்டர் ஆச்சு அப்படின்னா இந்த கார்டெக்ஸ் வழியா போய் தென் இட் அவுட்லெட் வழியா வெளியில வந்துடும். இதான் வந்துட்டு இந்த அப்ப அந்த உள்ள வரும்போது அந்த ஆன்டிஜனை வந்துட்டு ஃபாரின் பார்ட்டிகலை அது ப்ராசஸ் பண்ணிடும் அந்த ஆர்கன். சோ இப்ப நம்ம படிக்கிறது எல்லாமே வந்துட்டு இம்யூன் சிஸ்டம். சோ எதனா இம்யூன், இதெல்லாம் வந்துட்டு லிம்பாய்டு ஆர்கன். எதனால இது லிம்பாய்டு ஆர்கன் சொல்றோம்? இதெல்லாம் வந்துட்டு வரக்கூடிய ஆன்டிஜனை எலிமினேட் பண்ண போகுது வெளியில. சோ அதோட ஸ்ட்ரக்சர் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சோ தைமஸ் அப்படிங்கிறது டி செல்ஸ் உருவாகி அந்த வர ஆன்டிஜனை எலிமினேட் பண்ணும். நெக்ஸ்ட் செகண்டரி இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த லிம்ப் நோடு, ஸ்பிளீன் இது எல்லாமே வந்துட்டு என்னவா ஃபங்க்ஷன் ஆகுது? வர ஆன்டிஜனை வெளியில எலிமினேட் பண்றதுக்கு. சோ இப்ப எதனா ஒரு ஆன்டிஜன் இந்த லிம்ப் நோடுக்குள்ள இந்த இன்லெட் பார்ட் வழியா உள்ள என்டர் ஆச்சு அப்படின்னா when it enter into this region, அந்த கார்டெக்ஸ் ரீஜன்ல மெடுலால என்டர் ஆகும்போது அங்க அது ப்ராசஸ்ட் ஆகி வெளியில வரும்போது அது எலிமினேட் ஆயிரும். இது அவுட்லெட் பார்ட். இது இன்லெட், இது அவுட்லெட். இது வழியா அந்த ஆன்டிஜன் வந்துட்டு ப்ராசஸ் ஆகி அப்படியே வெளியில வந்துட்டு எலிமினேட் ஆயிரும். சோ இதுல வந்துட்டு இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா சேம் தான். கேப்சூல் இருக்கு, டிராபிகுலே இருக்கு, கம்பார்ட்மெண்ட்ஸா இருக்கும் இந்த இடத்துல. இந்த ரீஜன் மட்டும் கார்டெக்ஸ், இந்த ரீஜன் வந்துட்டு மெடுலா. இந்த கார்டெக்ஸ் ரீஜனோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் பி செல்ஸ் எல்லாம் இங்கதான் வந்துட்டு உருவாகும். வெராஸ் மெடுலரி பார்ட்ல வந்துட்டு டி செல்ஸ் உருவாகும். பட் அந்த பாராகார்டிகல் ரீஜன் அப்படின்றது இன் பிட்வீன் பாராகார்டிகல் ஏரியா. சோ இந்த ஏரியா எங்க பிரசன்ட் இருக்கும் அப்படின்னா பிட்வீன் கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா. கார்டெக்ஸ்க்கும் மெடுலாக்கும் நடுவில் இந்த ரீஜன் இருக்கும். இந்த ரீஜன்ல வந்துட்டு போத் பி செல் அண்ட் டி செல்ஸ் ரெண்டுமே வந்துட்டு உருவாகி வர ஆன்டிஜனை எலிமினேட் பண்ணும். சோ திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிம்ப் நோட். ஓகேவா? இதுல எதனா டவுட் இருக்கா? லிம்ப் நோட் அண்ட் ஸ்பிளீன்ல ஸ்ட்ரக்சர்ல எதனா டவுட் இருக்கா? இதுல எந்த ஃபங்க்ஷன் எதனா தெரியலையா அதோட ஸ்ட்ரக்சர் அது? ஓகே. சோ நெக்ஸ்ட் we are going to see about ஸ்லைட்ல பார்க்கலாம் இப்ப இதோட ஸ்ட்ரக்சர் பத்தி. ஓகேவா? சோ மால்ட் அப்படிங்கிறதுனா மியூகோசல் அசோசியேட்டட் லிம்பாய்ட் டிஷ்யூ. அந்த மியூக்கஸ் அப்படின்னா என்ன? நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஆகட்டும் இல்ல இன்டெஸ்டைன் ஆகட்டும் எல்லாமே என்ன இருக்குது? ஒரு லேயர் மூலியமா வந்துட்டு சரௌண்ட் ஆயிருக்கு. அந்த லேயருக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? மியூக்கஸ் மெம்பரேன். அது பாக்குறதுக்கு ஒரு ஜெலி லைக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். வரக்கூடிய ஃபாரின் பார்ட்டிகல்ஸை வந்துட்டு எலிமினேட் பண்றதுக்கு அது ஈஸியா இருக்கும். So these are all the organs which is involved in our immune system. நம்ம immune systemல சில ஆர்கன்ஸே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. எந்தெந்த ஆர்கன்ஸ்? தைமஸ், லிம்ப் நோட், ஸ்பிளீன், மால்ட். சோ மால்ட் மாதிரியே if it is associated with gut, நம்மளுடைய intestine part சரௌண்ட் ஆயிருந்ததுன்னா அது காட் அப்படின்னு சொல்லுவோம். GALT, கால்ட்.
gut associated lymphoid tissue. Malt அப்படிங்கிறது mucosal associated lymphoid tissue. Then if it is respiratory tract அப்படினா BALT அப்படின்னு சொல்லுவோம், bronchi associated lymphoid tissue. So organs மட்டும் இல்லாம சில டிஷ்யூஸும் வந்துட்டு என்ன பண்ணுது, இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் பண்றதுனால நம்ம அதெல்லாம் என்ன சொல்றோம், எதுக்கு எந்த இடத்துல அது அசோசியேட் ஆயிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நேம் சொல்லியிருக்கோம். இன்டெஸ்டைனா இருந்ததுன்னா கட், மியூகோசாவா இருந்ததுன்னா மியூகோசல் மெம்பரேனா இருந்ததுன்னா மியூகோசல் அசோசியேட்டட், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டா இருந்ததுன்னா bronchi associated lymphoid tissue. சோ இப்ப நம்ம இந்த ஒவ்வொரு ஆர்கன்ஸ் பத்தி ஸ்லைட்ல வந்துட்டு பிரீஃபா பார்க்கலாம். சோ இதான் வந்துட்டு lymphoid சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ். சோ பிரைமரி செகண்டரி எப்படி நம்ம நேம் பண்ணிருக்கோம்னா பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன், அது என்ன ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிரைமரி செகண்டரின்னு சொல்லிட்டு மாத்திருக்கோம். So structure and function of immune system. So immune system உடைய structure and function பத்தி பார்க்க போறோம். So என்ன சொல்லிருக்காங்க, immune system that is lymphoid tissues lymphoidல இருக்கக்கூடிய cells, organs இதெல்லாமே சேர்ந்ததுதான் வந்துட்டு lymphoid system அப்படின்னு சொல்றோம். So அந்த organs வந்து நம்ம ரெண்டு டைப்பா கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு வந்துட்டு primary lymphoid organ, இன்னொன்னு வந்துட்டு secondary lymphoid organ. So the primary lymphoid organ ஓட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா central lymphoid organ. அதே மாதிரி secondary lymphoid organ ஓட இன்னொரு பேர் வந்துட்டு peripheral lymphoid organ. So இந்த ரெண்டு ஆர்கனுமே என்ன பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணும், they develop lymphocytes, அந்த blood cells வந்துட்டு உருவாக்கி நமக்கு என்ன கொடுக்குது, immunological capability கொடுக்குது. That is nothing but நமக்கு immune power கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா, கிளியரா தெரியுதா, கிளியரா தெரியுதாப்பா? ஓகே ஓகே. சோ இப்ப நம்ம மேமல்ஸா இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ஆகட்டும் இல்ல மேமல்ஸ் பாலூட்டிகள் சொல்றோம் இல்லையா, அந்த இதுல எல்லாமே வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு லிம்பாய்டு ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா போன் மேரோ, தைமஸ் அண்ட் பர்ஷா ஃபேப்ரேஷியஸ் எதுல இருக்கும், பேர்ட்ஸ்ல மட்டும்தான் பர்ஷா, நமக்கெல்லாம் என்ன இருக்குது போன் மேரோவும் தைமஸும். சோ சம்டைம்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு இந்த இம்யூன் காம்பிடன்ஸ் எப்ப இந்த இம்யூன் பவர் கிடைக்கும் அப்படின்னா when the lymphocytes migrate along the blood and accumulate in the peripheral lymphoid organ. ஒரு இடத்துல நமக்கு வந்துட்டு இம்யூன் பவர் ஒரு ஆன்டிஜன் நம்ம உள்ள என்டர் ஆகும் போது அதுக்கு எகெயின்ஸ்டா நமக்கு வந்துட்டு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அதான் வந்துட்டு இம்யூன் பவர் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி இம்யூன் பவர் நமக்கு கிடைக்கும் போது அது பிளட் வழியா பாஸ் ஆகி எங்க போய் இதாகும், அந்த பிளட் செல்ஸ் எல்லாமே லிம்பாய்டு ஆர்கன்ஸ்ல போய் அக்யூமுலேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்டிஜனை எலிமினேட் பண்றதுக்கு என்ன வேலை செய்யணும் அப்படின்றத பெர்ஃபார்ம் பண்ணும். சோ இப்ப நம்ம சொன்னதுல பிரைமரி அப்படின்னு பார்த்தோம்னா எதெல்லாம் வரும், தைமஸ் மட்டும்தான். வேற செகண்டரியில பார்த்தோம் அப்படின்னா ஸ்பிளீன், லிம்ப் நோட் அண்ட் மியூகோசா அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ, இது எல்லாமே வந்து என்னது செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன். சோ இப்ப இந்த லிம்பாய்டு ஆர்கன்ஸ் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. போன் மேரோ அப்படிங்கிறது வந்துட்டு எலும்பு மஞ்சு, அதான் வந்துட்டு போன் மேரோ. தென் அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஸ்பிளீன் அப்படின்றது மண்ணீரல் அப்படின்னு சொல்லுவாங்க. தைமஸ் அப்படின்றது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் லொகேட்டட் ஜஸ்ட் அபவ் தி ஹார்ட், நம்ம ஹார்ட்டுக்கு மேல லொகேட் ஆயிருக்கும். அது எப்ப டெவலப் ஆகும்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு 6 வீக் அப்ப வந்துட்டு அது வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். தென் ஒரு 8th வீக் அப்ப பார்த்தோம் அப்படின்னா அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அந்த கரு உருவாயிட்டு இருக்கும் போது அந்த 8th வீக் அப்ப கம்ப்ளீட்டா உருவாயிரும். ஆனா 12 இயர்ஸ் ஆஃப்டர் பியூபர்ட்டி பார்த்தோம்னா அதோட சைஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்ததை விட அப்படியே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, இதான் தைமஸோட நேச்சர். சோ ஸ்டார்டிங்ல யாருக்குமே தைமஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியல, பட் ரீசெண்டா தான் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. என்னன்ட்டு டி செல்ஸ் எல்லாம் அங்கதான் டெவலப் ஆகுது. அந்த டி செல்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுது, வர ஆன்டிஜனை எலிமினேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத ரீசெண்டா தான் இப்ப ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. So these are all some of the organs which is associated with lymphoid system.
So first we are going to see about primary lymphoid organ. So primary lymphoid organ அப்படிங்கிறது இங்க நம்ம thymus பத்தி பார்க்க போறோம். thymus அப்படின்றது வந்துட்டு எப்படி இருக்கும், அடல்ட்ல வந்துட்டு ரொம்ப சின்னதா இருக்கும். பட் நம்ம வந்துட்டு ஒரு 12 இயர்ஸ்க்குள்ள இருக்கும்போது பார்த்தோம்னா அதோட சைஸ் வந்துட்டு பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகும். சோ இப்ப அந்த thymus அப்படின்றதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் ப்ரொடியூஸ் T cells. T cells வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு 6th வீக் அப்பதான் வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். பட் பை 8th வீக் அப்ப என்ன ஆகும், ஃபுல்லா அது வந்துட்டு காம்படென்ட் ஸ்ட்ரக்சரா வந்துட்டு அதோட growth வந்துட்டு ஃபுல்லா முடிஞ்சிடும். So the thymus க்கு என்ன நேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, it is the first organ in all animal species to become predominantly lymphoid. ஒரு lymphoid ஆர்கனா உருவாகிறதுக்கு வந்துட்டு மற்ற ஆர்கன்ஸ் கம்பேர் பண்ணும்போது thymus தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதாமா, நிறைய வந்துட்டு நல்லா க்ரோ ஆகுது. அது வந்து அனிமல்ஸ்ல. ஹியூமன் பீயிங்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த thymus வந்துட்டு அதோட மேக்ஸிமம் சைஸ் எப்ப இருக்கும், ஜஸ்ட் prior to birth, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதோட சைஸ் வந்துட்டு பெருசா இருக்கும். தென் 12th இயர் வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஆஃப்டர் பியூபர்ட்டி, அந்த கன்னித்தன்மை அந்த ஆஃப்டர் அந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் it undergoes spontaneous progressive evolution indicating that its functions best only in early life. அப்ப என்ன சொல்றாங்க, ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா வளர்ந்துட்டே வந்தது அந்த 12 இயர்ஸோட ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அதோட சைஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். சோ அதனால அதோட ஃபங்க்ஷன் வந்துட்டு எப்ப நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஏர்லி லைஃப்ல தான், ஸ்டார்டிங்ல இருக்கும்போது ஐடென்டிஃபை பண்ண முடியும். கொஞ்சம் லேட்டர் ஆயிடுச்சு அப்படின்னா we cannot identify its function. சோ எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு thymus அப்படின்னு பார்த்தோம்னா, it is located just behind the upper part of the heart. நம்ம ஹார்ட் உடைய மேல் பார்ட்ல இந்த thymus லொகேட் ஆயிருக்கு. அதுல 2 லோப்ஸ் இருக்குது. அந்த லோப்ஸ் எப்படி சரௌண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா by means of a capsule. சோ அந்த லோப்ஸா பிரியுது இல்லையா, அந்த லோப்ஸ் பிரியறதுக்கு காரணம் என்னது, டிராபிகுலே, அதர்வைஸ் லோபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பார்ட்மெண்ட்ஸா பிரியறதுக்கு. இப்படி கம்பார்ட்மெண்டா பிரிஞ்சது இல்லையா, அது எது மூலியமா, டிராபிகுலே ஆர் லோபியூல்ஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்தரா 2 டிஷ்யூவா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்துட்டு அவுட்டர் ரீஜன் வந்துட்டு கார்டெக்ஸ், இன்னர் ரீஜன் வந்துட்டு மெடுலா. சோ இந்த கார்டெக்ஸ்ல பார்த்தோம்னா நிறைய செல்ஸ் அங்கதான் டிவைட் ஆயிட்டு இருக்கும். மெடுலால பார்த்தோம் அப்படின்னா மெயினா வந்துட்டு எபிதீலியல் செல்ஸ் இருக்கும், தென் ஹேர் செல்ஸ், கார்பசெல்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் டென்ட்ரைட்டிக் செல்ஸ். இது மட்டும் தான் மெடுலால இருக்கும். So the thymus was considered as an organ without any recognized function. So starting அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு யாருக்குமே தெரியல. பட் அதோட ஃபங்க்ஷன் என்ன, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத லேட்டரா தான் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. சோ அப்ப அது என்ன செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, டி செல்ஸ். தைமஸ்ல இருந்து வந்தனால அந்த செல்ஸ்க்கு பேர் என்னது, டி செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். மெயினா வந்துட்டு இந்த டி லிம்போசைட்ஸ் தான் என்ன பண்ணும், பாடி ஃபுல்லா ப்ராலிஃபரேட் ஆயிட்டு மல்டிப்ளை ஆகி நமக்கு அந்த இம்யூன் பவரை கொடுக்குது. However, only about 1% leave the thymus. 1% of cell மட்டும்தான் இந்த மாதிரி தைமஸ்ல இருந்து வெளியில வருமே தவிர ரிமைனிங் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு programmed cell death or apoptosis அப்படின்ற ப்ராசஸ் மூலமா டெத் ஆயிரும். சோ தைமஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த லிம்போசைட்ஸ் வந்துட்டு ஒரு ஆன்டிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆன்டிஜனுக்கு பேர் வந்துட்டு தை ஆன்டிஜன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. சம்டைம்ஸ் பார்த்தோம்னா இந்த தைமஸ் வந்துட்டு டி செல் எதனால சொல்றோம், தைமஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆனனால. சோ அப்ப அதுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லலாம், டி டிபெண்டன்ட் லிம்போசைட். தைமஸ்ல இருந்து பிளட் செல் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு டி செல். சின்ஸ் இட் இஸ் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கனால அதை நம்ம என்ன சொல்றோம், டி டிபெண்டன்ட் லிம்போசைட் அப்படின்னு சொல்றோம். இது அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்கும்னா அந்த பிரைமரி லிம்போய்டு ஆர்கன்ல இருந்து இந்த பி செல்ஸ், டி செல்ஸ் எல்லாமே வந்துட்டு செகண்டரி லிம்போய்டு ஆர்கனுக்கு போய் அந்த வர ஆன்டிஜனை வந்துட்டு எலிமினேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தைமஸ் வந்துட்டு பார்த்தோம், தே ஆர் நாட் இம்யூனோ காம்பிடென்ட். டக்குன்னு அது உள்ள ஒரு ஆன்டிஜன் என்டர் ஆனோடனே வந்துட்டு அது இம்யூன் ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஏன் பண்ணாது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்துட்டு இண்டிபெண்டன்ட் கிடையாது. இட் டிபெண்ட், இன்னொரு ஆர்கன் டிபெண்ட் பண்ணிருக்கனால அதால தனியா ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. சோ அதனால அந்த மாதிரி டைம்ல அந்த தைமஸ்ல சில ஹார்மோன்ஸ் வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னென்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தைமுலின், தைமோசின், தைமோபாய்டின். இந்த ஹார்மோன்ஸ்ல எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றதுக்காக. சோ அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெயினா வந்துட்டு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி கொடுக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா அந்த தைமஸ் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் சர்ஜிக்கலா அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு தைமெக்டமி அப்படின்னு அர்த்தம். இப்ப தைமெக்டமைஸ்ட் மைஸ் அப்படின்னா எந்த மைஸ்ல தைமஸ் வந்துட்டு இல்லையோ அந்த மைஸ்க்கு பேரு தைமெக்டமைஸ்ட் மைஸ். சர்ஜரி மூலியமா தைமஸை நம்ம ரிமூவ் பண்றோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் தைமெக்டமி.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு வேற எங்கெங்கெல்லாம் அந்த T cells இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா it is found in white pulp of the spleen. spleen உடைய white pulpல இருக்கலாம். sometimes வந்துட்டு பெரிய arterial regionல இருக்கும். அப்புறம் paracortical areas of lymph node. so lymph nodeல வந்துட்டு cortexக்கும் medullaக்கும் நடுவுல ஒரு லேயர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, paracortical area. அந்த ஏரியால கண்டிப்பா T cells இருக்குன்னு சொல்றாங்க. சோ இதான் வந்துட்டு thymus உடைய ஸ்ட்ரக்சர். இது வந்துட்டு அதோட நம்ம இது சர்க்குலர் செக்ஷன் கட் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வெளியில வந்துட்டு கேப்சூல் இருக்கு, தென் கம்பார்ட்மெண்ட்ஸா பிரியுது இல்லையா, அது எது மூலமா பிரியுது, டிராபிகுலே. தென் இட் கன்சிஸ்ட் ஆஃப் நர்வ் செல்ஸ். நர்வ் செல்ஸ் அப்படின்றது ஸ்டார்டிங் ஆகுது, அப்பதான் அந்த செல்ஸ் டிவைட் ஆகிறதுக்கு பிளட் செல் ஏர்லி ஸ்டேஜ் அப்படிங்கறதுனால நர்வ் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். தென் இட் கன்சிஸ்ட் ஆஃப் எபிதீலியல் செல். சோ மெடுலார் ரீஜனை கம்பேர் பண்ணும்போது கார்டெக்ஸ் ரீஜன்ல இருந்து நிறைய செல்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதனால அது வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம், மோர் நம்பர் ஆஃப் செல்ஸ் இஸ் பிரசன்ட் இன் கார்டெக்ஸ் when compared to medulla. medulla மோஸ்ட் என்ன இருக்குது, Hasson corpuscles dendritic cells தான் present ஆயிருக்கு. so this is the structure of thymus. thymusல எதனா டவுட் இருக்கா? okay, next one we are going to see about peripheral lymphoid organ. so peripheral lymphoid organல எதெல்லாம் வரும்னு பார்த்தோம் அப்படின்னா lymph node spleen. so இந்த lymph node அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது எப்படி இருக்கும், ஒரு ஸ்மால் ஷேப்ல ரவுண்டா இருக்கலாம், சம்டைம்ஸ் ஓவல் ஷேப்ல கூட இருக்கும். அது பார்த்தோம்னா இதுவும் வந்துட்டு ஒரு கேப்சூல்னால சரவுண்ட் ஆயிருக்குது. தென் இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ரீஜியன், அவுட்டர் ரீஜியன் அண்ட் இன்னர் மெடுலா. சோ அவுட்டர் ரீஜியன்ல தான் வந்துட்டு அதிக அளவுல வந்துட்டு அக்குமுலேட் ஆயிட்டு இருக்கும் லிம்போசைட்ஸ் எல்லாமே. எப்படி நம்ம தைமஸ்ல சொன்னோமோ அதே மாதிரி லிம்ப் நோட்லயும் வந்துட்டு மோர் நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்துட்டு எங்க பிரசன்ட் ஆயிருக்குது, அவுட்டர் கார்டெக்ஸ்ல இருக்கு. சோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே என்னது, பிரைமரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்றோம். இஃப் அது அந்த பிரைமரி ஃபாலிக்கல்ல வந்துட்டு ஜெர்மினல் சென்டர்ஸ் பிரசன்ட் ஆயிருந்தது அப்படின்னா அந்த இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், செகண்டரி ஃபாலிக்கல். சோ தே டெவலப் டியூரிங் தி ஆன்டிஜெனிக் ஸ்டிமுலேஷன். ஒரு ஆன்டிஜன் உள்ள என்டர் ஆகும் போது அதுக்கு எகெயின்ஸ்டா வந்துட்டு இதெல்லாம் என்ன ஆகும், டெவலப் ஆகும்னு சொல்றாங்க. சோ இந்த ஃபாலிக்கல்ஸ் மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் அங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ரோஃபாஜஸ், டென்ட்ரைட்டிக் செல்ஸ் எல்லாம் இருக்கும். எதுக்காக இதெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு, தே கேப்சர் தி ஆன்டிஜன் அண்ட் எலிமினேட்டட். அந்த வர ஆன்டிஜனை உள்ள என்டர் ஆகிறத வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி அதை எலிமினேட் பண்றதுக்காக தான் இந்த செல்ஸ் எல்லாம் அங்க பிரசன்ட் ஆயிருக்கு. சோ மெடுலால பார்த்தோம் அப்படின்னா the lymph node are arranged as elongated branching bands. நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன எப்படி இருந்தது இந்த இடத்துல, இந்த மாதிரி elongated branches மாதிரி இருந்தது இல்லையா, அதான் வந்துட்டு medullary nodes. அதுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்றோம், branching bands இல்லாட்டியும் medullary cords அப்படின்னு. so the cortical follicle and medullary cords ரெண்டு இடத்துலயுமே என்ன இருக்கு, B cells இருக்கு and constitute bone marrow dependent area. so அப்ப B cellனாலே இது என்ன அர்த்தம், B cell அப்படிங்கிறது போன் மேரோல இருந்து உருவாகக்கூடிய செல்ஸ் தான் நம்ம B cell அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப இந்த இடத்துல B cells இருக்குனோனே ரெண்டு எங்க இருந்து வந்திருக்கலாம், அந்த செல்ஸ் எல்லாம் போன் மேரோல இருந்து வந்திருக்கலாம், இல்லாட்டி பேர்ட்ஸா இருந்தது அப்படின்னா பர்ஷா ஃபேப்ரேசிஸ்ல இருந்து வந்திருக்கலாம். சோ பிட்வீன் கார்டிகல் அண்ட் மெடுலரி கார்ட்ஸ், கார்டிகல் ரீஜனுக்கும் மெடுலாக்கும் நடுவுல பார்த்தோம்னா ஒரு இன்டர்மீடியேட் ஜோன் இருக்கு. அந்த ஜோனுக்கு பேரு பாராகார்டிகல் ஏரியா. சோ அந்த பாராகார்டிகல் ஏரியால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா T lymphocytes present ஆயிருக்கும் and constitute the thymus dependent area. so lymph node எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தம் 3 ரீஜன் இருக்கு, கார்டெக்ஸ் ரீஜன் இருக்கு, மெடுலா இருக்குது, அப்புறம் இன்டர்மீடியேட் ஜோன் இருக்கு. சோ அந்த கார்டெக்ஸ் அப்புறம் மெடுலா இது ரெண்டுலயும் பார்த்தோம்னா என்ன இருக்கு, அதிகமா B cells இருக்கும். அதனால அந்த இடத்துக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், B dependent area. அதே வந்துட்டு இன்டர்மீடியேட் ஜோன்ல பார்த்தோம் அப்படின்னா T cells அதிகமா இருக்கனால அது T dependent area அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? so the lymph node function என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா they act as a filter for the lymph. அந்த வரக்கூடிய இதுல வந்துட்டு எதனா வந்துட்டு unwanted things present ஆயிருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றது, ஃபில்டர் பண்றதா அந்த lymph nodes ஓட function. so each group of a lymph node drain a specific part of the body. so நிறைய நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இப்ப லிம்ப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நிறைய நோட்ஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு நோட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பெசிபிக் ஏரியால போய் ட்ரெயின் ஆகும். இது ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே. சோ அந்த ஒவ்வொரு நோட்ஸும் வந்துட்டு ஒரு ஒரு ஏரியால போய் அந்த பிளட் வந்து ட்ரெயின் பண்ணும். சோ தே பாகோசைட் ஃபாரின் மெட்டீரியல் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வரக்கூடிய அன்வான்டட் திங்ஸ் எதுவா இருந்தாலும் அதை ப்ராசஸ் பண்ணி எலிமினேட் பண்றது அதோட மெயின் ஃபங்க்ஷன். சோ தே ஹெல்ப் த ப்ராலிஃபரேஷன் அண்ட் சர்க்குலேஷன் ஆஃப் ரெண்டு செல்ஸுமே அந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கனால ரெண்டு சேமே ஹெல்ப் பண்ணும். T செல்ஸும் ஹெல்ப் பண்ணுது, B செல்ஸும் ஹெல்ப் பண்ணும்.
So they enlarge following local antigen stimulation. ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு ஆன்டிஜன் உள்ள என்டர் ஆகும்போது இது அப்படியே என்ன ஆரம்பிக்கலாம், எலாங்கேட் ஆக ஆரம்பிக்கும். சோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிம்ப் நோட். சோ அவுட்டர் ரீஜன் வந்துட்டு என்னது, கேப்சூல் அப்படின்னு சொல்றோம். இந்த கேப்சூல்ல பார்த்தோம்னா நடுவுல அங்கங்க நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸ் எதுக்காக பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா, எதனா ஒரு ஆன்டிஜன் உள்ள என்டர் ஆகிறதுக்காகவும் வெளியில வந்துட்டு அதை எலிமினேட் பண்றதுக்கு ட்ரெயின் ஆகிறதுக்காகவும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபாலிகல்ஸ் இருக்கு. இந்த ரீஜன் தான் வந்துட்டு கார்டெக்ஸ் ரீஜன். இது வந்துட்டு மெடுலா. சோ இந்த கார்டெக்ஸ் ரீஜன்ல என்ன இருக்கு, தே கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலிகல்ஸ். இந்த ஃபாலிகல்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டைப்பா இருக்கு, பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல். இஃப் த ஃபாலிக்கல் இஸ் ஆஸ் யூஷுவல் வித் செல்ஸ், அதாவது மேக்ரோஃபாஜஸ் அதுக்கப்புறம் எபித்தீலியல் செல்ஸோட இருந்ததுன்னா அது பிரைமரி ஃபாலிக்கல். பட் சம்டைம்ஸ் இந்த பிரைமரி ஃபாலிக்கல்லயே வந்துட்டு அங்கங்க இந்த மாதிரி ஜெர்மினல் சென்டர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஜெர்மினல் சென்டர்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஃபாலிக்கலுக்கு பேரு செகண்டரி ஃபாலிக்கல். இந்த ரீஜன்ல பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு என்ன ஏரியா, இது பி செல் டிபெண்டன்ட் ஏரியா. நெக்ஸ்ட் இந்த பார்ட் வந்துட்டு மெடுலரி பார்ட். சோ இந்த மெடுலரி பிரான்ச்சஸ் இருக்குல்ல, அந்த பிரான்ச்சஸ்க்கு பேர் தான் வந்துட்டு மெடுலரி கார்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ரீஜன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் வந்துட்டு பி செல்ஸ் தான் அதிகமா இருக்கும். பட் இன் பிட்வீன் கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா, இது வந்துட்டு கார்டெக்ஸ் ரீஜனா, இந்த கார்டெக்ஸ் ரீஜனுக்கும் மெடுலாக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பாராகார்டிகல் ஏரியா. இந்த ஏரியா தான் வந்துட்டு பாராகார்டிகல் ஏரியா. சோ இந்த பாராகார்டிகல் ஏரியால பார்த்தோம்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் டி செல்ஸ். டி செல்ஸ் தான் அதிக அளவுல இருக்கும். சோ அப்ப இந்த ரீஜன் வந்துட்டு என்னது, டி டிபெண்டன்ட் ஏரியா. whereas மெடுலா அண்ட் கார்டெக்ஸ் ரெண்டுமே வந்துட்டு பி டிபெண்டன்ட் ஏரியா. சோ அப்ப ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஆன்டிஜனை எலிமினேட் பண்றதுக்கு போத் பி செல் அண்ட் டி செல் ரெண்டுமே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. So this is the structure of lymph node. சோ உள்ள ஒரு ஆன்டிஜன் வந்துட்டு இன்லெட் நோட் வழியா உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இங்க பி செல் அண்ட் டி செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ராசஸ் பண்ணிட்டு அந்த ஆன்டிஜனை வந்துட்டு வெளியில ட்ரெயின் பண்ணிரும். சோ அவுட்லைன் டக்ட் மூலமா வந்துட்டு அது நெக்ஸ்ட் போயிடும். நெக்ஸ்ட் we are going to see about spleen. So spleen அப்படின்றது this is also one of the secondary lymphoid organ. இந்த lymphoid organல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சர் இங்க புக்ல கொடுக்கல, நம்ம பார்த்தோம் இல்லையா, கேப்சூல் இருக்கும், trabeculate, then white pulp and red pulp. So எதனால white pulp red pulp னு சொல்றோம், red pulp ஏரியால வந்துட்டு RBCs நிறைய இருக்கும். white pulp ஏரியால வந்துட்டு germinal centers மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். So this is the basic difference between white pulp and red pulp. So இதோட ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதை இருக்கிறதுலே வந்துட்டு largest lymphoid organ. white pulp red pulp இருக்கும், which serves as a filter. வரக்கூடிய particles வந்துட்டு blood வழியா உள்ள என்டர் ஆகும்போது அதுல unwanted things எதனா பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அதை ஃபில்டர் பண்ணும். தென் அதுக்குள்ள மேக்ரோஃபாஜஸ் இருக்கு. அந்த மேக்ரோஃபாஜஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணும், டு டெஸ்ட்ராய் தி பேத்தோஜன். ஏன்னா மேக்ரோஃபாஜஸோட ஃபங்க்ஷன் என்ன, பாகோசைட்டோசிஸ் ப்ராசஸ் பண்ணும். வரக்கூடிய இதை வந்துட்டு என்கல்ஃப் பண்ணிட்டு பாகோசோம் ஃபார்ம் பண்ணும். அந்த பாகோசோம் வந்துட்டு லைசோசோம் கூட சேர்ந்து பாகோலைசோசோம் ஃபார்ம் பண்ணும். தென் அது இன்ஸ்டெட் ஆஃப் அதோட ஃபங்க்ஷன் என்ன, லைசோசோமோட ஃபங்க்ஷன் சூசைடல் பேக்ஸ் இல்லையா, சோ அந்த செல்ல அப்படியே வந்துட்டு என்ன பண்ணிரும், டெஸ்ட்ராய் பண்ணிரும். சோ அது மூலியமா மேக்ரோஃபாஜஸ் மூலமா இந்த ஸ்பிளீன்ல இருக்க என்டர் ஆச்சுன்னா எதனா பேத்தோஜன் அதை எலிமினேட் பண்ணிரும். இதாமா ஸ்பிளீனுடைய இது ஸ்ட்ரக்சர். சோ மெயின் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, ஒயிட் பல்ப் ஏரியா இருக்கும், ரெட் பல்ப் ஏரியா, தென் கேப்சூல், அவுட்டர் லேயர் வந்துட்டு கேப்சூல். இந்த கேப்சூல் லேயருக்கு உள்ள பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரெட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல, அந்த ரீஜனே பார்க்கறதுக்கு ரெட் கலர்ல இருக்கும். தென் இது வந்துட்டு பார்த்தோம்னா ஜெர்மினல் சென்டர்ஸோட பிரசன்ட் ஆயிருக்கிறது ஒயிட் பல்ப். சோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெட் பல்ப் அண்ட் ஒயிட் பல்ப். அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பிளீன் வந்துட்டு இதான். சோ ஸ்பிளீனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the first function is it act as a graveyard. கிரேவியார்டா இருக்கும். சோ வாட் இஸ் மீன் பை கிரேவியார்ட், அந்த செல்ஸ் எல்லாம் வந்து இறந்து போகக்கூடிய பிளேஸ் அதுங்கறனால நம்ம என்ன சொல்றோம், கிரேவியார்ட் அப்படின்னு சொல்றோம். மோஸ்டா எந்த செல்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது, மெச்சூரான ஆர்பிசி செல்ஸ், அதர்வைஸ் ரொம்ப ஏஜ்டான ஆர்பிசி செல். நெக்ஸ்ட் இட் ஆக்ட் as a reserve tank and setting bed for blood. அந்த blood வந்துட்டு பியூரிஃபை ஆகிறதும் இந்த பிளேஸ்ல தான். இட் ஆக்ட் as a filter for trapping circulating foreign particle. அது உள்ள எதனா புதுசா ஒரு சப்ஸ்டன்ஸ் அந்த ஸ்பிளீனுக்குள்ள என்டர் ஆகும் போது அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும், இந்த ஸ்பிளீன்
அதை வந்துட்டு எலிமினேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஃபில்டர் பண்ணும் அதை. So the immunological function of the spleen is directed against blood-borne antigen. Bloodல வந்துட்டு எதனா ஒரு ஆன்டிஜன் உள்ள என்டர் ஆச்சுன்னா அது எல்லாமே எலிமினேட் ஆகிறது எது மூலியமா? இந்த ஸ்பிளீன் மூலியமா தான். சோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்தோம்னா இங்க நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் பிரிச்சுனா பிரைமரி, பெரிஃபரல் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் ஒன் வந்துட்டு செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன். செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் அப்படின்றது கீழே எது வருது? மால்ட். சோ மால்ட் இஸ் நத்திங் பட் மியூகோசல் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூ. சோ இந்த மியூகோசா அப்படின்றது எங்கெல்லாம் லைன் ஆயிருக்கும், எதெல்லாம் சுத்தி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அலிமெண்டரி கெனால சுத்தி பிரசன்ட் ஆயிருக்கும், ரெஸ்பிரேட்டரி டிராக்ட சுத்தி பிரசன்ட் ஆயிருக்கும், யூரினரி டிராக்ட், ஜெனிட்டல் ஏரியா, அதுக்கப்புறம் மத்த நம்மளுடைய லூமினஸ் எந்த பார்ட் எல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறோமோ அது எல்லா பார்ட்ஸுமே வந்துட்டு எதாவது சரௌண்ட் ஆயிருக்கும் அந்த மியூக்கஸ் மெம்பரேனால. அந்த மெம்பரேன் எதுக்காக இருக்கு? டு கிவ் ப்ரொடெக்ஷன் டு தட் ஏரியா. சோ இஃப் அலிமெண்டரி கெனால் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம மவுத்ல ஈசோஃபேகஸ் அந்த ஃபுட் பைப் இருக்கு இல்லையா, அங்க ஆரம்பிச்சு தென் ஸ்டொமக், இன்டெஸ்டைன், லாஸ்டா கோலன், ரெக்டம், ஆனஸ் வழியா ரிமூவ் ஆகுது இல்லையா, அந்த பார்ட் வரைக்குமே ஃபுல்லா என்னது? அலிமெண்டரி கெனால் தான். நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி டிராக்ட் அப்படிங்கிறது நம்மளோட விண்ட் பைப். ஜெனிட்டல் யூரினரி டிராக்ட்னா யூரினரி பிளாடர், யூரேட்டர் அதெல்லாம். ஜெனிட்டல் ஏரியானா மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். எல்லாமே என்ன இருக்குது? ஒரு மியூக்கஸ் மெம்பரேனால சரௌண்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. So these areas are endowed with a rich collection of lymphoid cell. அந்த இடத்துல வேற சில செல்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி செல்ஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்க? பேயர்ஸ் பேச்சஸ். அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு ஸ்கேட்டர் ஆயிருக்கும், அங்கங்க பிரசன்ட் ஆயிருக்கும். எல்லாமே டுகெதர் சேர்ந்து நம்ம என்ன சொல்றோம்? மியூகோசல் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூ. எங்கெல்லாம் மியூகோசா சரௌண்ட் ஆயிருக்கோ அந்த ஏரியாஸ் எல்லாமே இந்த மால்ட்டுக்கு கீழே வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி கட், நம்மளுடைய இன்டெஸ்டைன் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் சரௌண்ட் ஆயிருந்ததுன்னா அந்த பிளேஸ்க்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? நேம் கட் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூ. சோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இஃப் இட் இஸ் சரௌண்டிங் அவர் ரெஸ்பிரேட்டரி டிராக்டா இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? பிராங்கஸ் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூ. சோ இந்த மால்ட் அப்படின்றதுல பார்த்தோம்னா இதுல லிம்ஃபாய்டு செல்ஸ் மட்டும் இல்லாம சில பாகோசைட்டிக் செல்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கு. அதோட ஃபங்க்ஷன் என்ன? போத் பி செல் அண்ட் டி செல்ஸ் ரெண்டுமே பிரசன்ட் ஆயிருக்கனால ரெண்டுமே சேர்ந்து வர ஆன்டிஜனை எலிமினேட் பண்ணுன்றாங்க. தென் இட் ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் செக்ரேட்டரி ஐஜிஏ. ஐஜிஏ அப்படின்றது என்னன்னா இம்யூனோகுளோபுலின் ஏ. இது எங்கெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செக்ரீஷன்ஸ்ல இருக்கும். சோ என்னென்ன செக்ரீஷன்? சலைவா, டியர்ஸ், அப்புறம் மதர்ஸோட மில்க் இருக்கு இல்லையா, கொலஸ்ட்ரம், அந்த மில்க்ல வந்துட்டு அந்த பார்ட்ல எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இந்த செக்ரேட்டரி இம்யூனோகுளோபுலின் ஏ வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கும். சோ இந்த மியூகோசல் ரீஜன் வந்துட்டு அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு கிவ் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் தி என்ட்ரிக் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பேத்தோஜன். சோ ஸ்டொமக்லயோ இன்டெஸ்டைன்லயோ இல்லாட்டி ரெஸ்பிரேட்டரி பார்ட்ல எதனா ஒரு ஆன்டிஜன் உள்ள என்ட்ராச்சுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றது இந்த மால்ட், மியூகோசல் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூ. ஸ்பிளீனுக்குள்ள ஆன்டிஜன் என்ட்ராச்சுன்னா ஸ்பிளீன் வந்துட்டு எலிமினேட் பண்ணும். தைமஸ்குள்ள என்ட்ராச்சுன்னா தைமஸ். அதே மாதிரி இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அண்ட் என்ட்ரிக் அந்த இடத்துல வந்துட்டு எதனா பேத்தோஜன் உள்ள என்ட்ராச்சுன்னா அதை எலிமினேட் பண்றது இந்த டிஷ்யூஸ். Next we are going to see about antigen. So what is an antigen? எந்த சப்ஸ்டன்ஸ் ஆகுது நம்ம பாடிக்குள்ள புதுசா வெளியில இருந்து உள்ள என்டர் ஆகுது இல்லையா, அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு எல்லாம் பேர் நம்ம என்ன சொல்றோம்? ஆன்டிஜன். So the foreign substance which enter into our body. நமக்கு எதெல்லாம் ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் கன்சிடர் பண்றோமோ அது நம்ம நத்திங் பட் என்ன ஃபாரின் வெளியில இருந்து எதெல்லாம் உள்ள என்டர் ஆகுதோ அது எல்லாமே வந்துட்டு ஆன்டிஜன் தான். சோ அந்த பார்ட்டிகல்ஸ் உள்ள என்டர் ஆகும்போது அந்த பார்ட்டிகல் என்னவா இருக்கலாம்? ஏதாவது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸா இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு கண்டாமினேட்டட் ஃபுட்டா இருக்கலாம், வாட்டரா இருக்கலாம், மைக்ரோ ஆர்கனிசமா இருக்கலாம், இல்லன்னா எதனா ஒரு பார்ட்டிகல்ஸ். சோ இந்த மாதிரி வெளியில இருந்து எதனா ஒரு பார்ட்டிகல் நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகுதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் ஆன்டிஜன். சோ இந்த ஆன்டிஜன் அப்படின்றதுக்கு இன்னொரு நேம் நம்ம என்ன சொல்றோம்? இம்யூனோஜன். சோ வாட் இஸ் மீன் பை an இம்யூனோஜன்? எந்த ஆன்டிஜனாவது உள்ள என்டர் ஆகி அதுக்கு நம்ம இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது வந்துட்டு இம்யூனோஜன் அப்படிம்போம். ஆனா ஆன்டிஜன் அப்படின்றது எப்ப சொல்லுவோம்? when it interact with an antibody. சோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஆன்டிஜன் அப்படின்றது ஆன்டிபாடி கூட வந்துட்டு இன்டராக்ட் ஆகுறது. இம்யூனோஜன் அப்படின்னா அந்த ஆன்டிபாடி கூட இன்டராக்ட் ஆனா அது இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அந்த டைம்ல அந்த ஆன்டிஜன் நம்ம என்ன பேர் சொல்றோம்? இம்யூனோஜன். when it provokes immune response.
ஒரு ஆன்டிஜன் ஆன்டிபாடி கூட கம்பைன் ஆகும்போது அது ஆன்டிஜன் சொல்லுவோம். அந்த ஆன்டிபாடி கூட கம்பைன் ஆயிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம பாடியில இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ஆன்டிஜனுக்கு என்ன பேர் சொல்றோம்? இம்யூனோஜன். சோ அப்ப இதோட ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு ஆன்டிஜெனிசிட்டின்னு சொல்லுவோம். whereas இம்யூனோஜனோட ப்ராப்பர்ட்டிக்கு பேரு இம்யூனோஜெனிசிட்டி. சோ திஸ் இஸ் த ரெண்டுக்குமே ஒரே நேம் தான் கொடுக்கலாம். சினானிமஸ் கொடுக்கலாம். ஆன்டிஜன் சொல்லலாம், இம்யூனோஜன் சொல்லலாம். எப்ப ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா they both are இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற இம்யூனோஜன் எதுக்கு சொல்றோம்? a molecule that provokes an immune response. எதெல்லாம் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதோ அதெல்லாம் வந்துட்டு இம்யூனோஜன். அதே வந்துட்டு if it is produced when it react with an antibody, ஒரு ஆன்டிபாடி கூட ரியாக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? ஆன்டிஜன் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப இதோட ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஆன்டிஜெனிசிட்டி. இம்யூனோஜனோட நேச்சர் வந்துட்டு இம்யூனோஜெனிசிட்டி. திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன்டிஜன் அண்ட் இம்யூனோஜன். சோ நெக்ஸ்ட் இன்னொரு மாலிகுல் இருக்கு ஆன்டிஜன் இம்யூனோஜன் மாதிரியே ஹாப்டன். சோ இந்த ஹாப்டன் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு லோ மாலிகுலர் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் காம்பவுண்ட். இப்ப இது ஹாப்டன் வந்துட்டு எப்ப வந்துட்டு இதுக்கு ஆன்டிஜெனிக் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லுவோம் இம்யூனோஜெனிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா when it combines with a carrier molecule. ஒரு கேரியர் மாலிகுல் கூட சேர்ந்து இருக்கும் போது தான் அது இம்யூனோஜெனிக் ப்ராப்பர்ட்டி பெர்ஃபார்ம் பண்ணும். if it is without a carrier molecule, ஒரு கேரியர் மாலிகுல் இல்லாம இருந்ததுன்னா அது ஆன்டிஜன் மட்டும் தான் சொல்லுவோம் ஹாப்டனை, இம்யூனோஜன் சொல்ல மாட்டோம். எப்ப அது இம்யூனோஜன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா when it combine with a carrier molecule. so the antigen are recognized not only by antibody. என்னைக்குமே வந்துட்டு ஆன்டிஜன் ஆன்டிபாடிஸ் தான் ரெகனைஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் சில செல்ஸும் அந்த ஆன்டிஜன் வந்துட்டு ரெகனைஸ் பண்ணும். அது எந்த செல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிஜன் ஸ்பெசிபிக் டி செல் ரிசெப்டார். சில செல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இதான் செல் அப்படின்னா வெளியில இந்த மாதிரி ரிசெப்டார்ஸ் பிரசன்ட் இருக்கும். சோ அந்த மாதிரி ரிசெப்டார்ஸ் இருக்கக்கூடிய செல்ஸ் கூட என்ன பண்ணலாம்? ஆன்டிஜனை ரெகனைஸ் பண்ணும். சோ அந்த ஆன்டிஜனை ரெகனைஸ் பண்ணிட்டு அதை ப்ராசஸ் பண்ணிடும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ் அப்படின்னு கூடிய செல்ஸ் மூலமா. சோ எதெல்லாம் வந்துட்டு ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ரோஃபாஜஸ், டென்ட்ரைட்டிக் செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு ஆன்டிஜன் பிரசன்டிங் செல். ஏன் அது ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் அப்படின்னு சொல்றோம்? அதோட சர்ஃபேஸ்ல வர ஆன்டிஜன் அது என்ன பண்ணி வச்சுக்கும்? அதோட ரிசெப்டார்ல சேர்த்து பைண்ட் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? தென் இட் கிவ்ஸ் தட் மாலிகுல் டு தி ஆன்டிபாடி. அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் அண்ட் எபிடோப். சோ ஒரு ஆன்டிஜன் வந்துட்டு ஒரு ஆன்டிபாடி கூட கம்பைன் ஆகும்போது அதுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்டான பிளேசஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு எபிடோப், இன்னொன்னு வந்துட்டு பாராடோப். சோ இந்த எபிடோப் அப்படின்றது எதுல இருக்கும்னா ஆன்டிஜன்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஆன்டிஜன் அப்படின்னா இதான் அதோட எபிடோப். சோ இதான் வந்துட்டு ஆன்டிஜன்ல இருக்கக்கூடிய பார்ட். நெக்ஸ்ட் இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆன்டிபாடி அது கூட பைண்ட் ஆச்சு அப்படின்னா இப்ப இது ஆன்டிஜன் அப்படின்றனால இந்த இதுல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதை சுத்தி இருக்கோ அதெல்லாம் தான் வந்துட்டு எபிடோப். சோ த பார்ட் விச் இஸ் பிரசன்ட் இன் an ஆன்டிஜன், ஆன்டிஜன்ல இருக்கிறது வந்துட்டு எபிடோப். அதே மாதிரி இதன் சுத்தி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு ஆன்டிபாடி. சோ இந்த ஆன்டிபாடியில எந்த பார்ட் வந்துட்டு ஆன்டிஜன் கூட கம்பைன் ஆகுதோ அந்த பார்ட்டுக்கு பேரு பாராடோப். சோ டிஃபரன்ஸ் பிட்வீன் எபிடோப் அண்ட் பாராடோப் புரியுதா? எபிடோப் அப்படின்றது ஆன்டிஜன்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட், அந்த பார்ட் தான் போய் ஆன்டிபாடி கூட பைண்ட் ஆகும். அதே மாதிரி ஆன்டிபாடியில எந்த பார்ட் வந்துட்டு ஆன்டிஜன் கூட போய் பைண்ட் ஆகுதோ அந்த பார்ட்ஸ்க்கு பேரு பாராடோப். சோ அப்ப எபிடோப் அப்படிங்கிறது எதுல இருக்கும்? ஆன்டிஜன்ல இருக்கும். பாராடோப் அப்படிங்கிறது ஆன்டிபாடியில இருக்கும். எபிடோப் அண்ட் பாராடோப் புரியுதா? சோ எபிடோப் அப்படிங்கிறது எதுல இருக்கும்? ஆன்டிஜன்ல. பாராடோப் அப்படின்றது ஆன்டிபாடியில. சோ அப்ப ஆன்டிஜன்ல இருக்கக்கூடிய பார்ட் வந்துட்டு எபிடோப், தட் பைண்ட் வித் an antibody. Similarly
Paratope is a part which is present in antibody but it combined with antigen. Okay va? So this is the difference between paratope and epitope. So என்னைக்குமே ஒரு ஆன்டிஜன் வந்துட்டு நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகும்போது அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அது ரெகக்னைஸ் பண்றதுக்கு அதோட ப்ராசஸ் ஷேப் எல்லாமே பார்த்தோம்னா சர்க்குலரா இருந்தா அதுக்கேத்த மாதிரி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். ட்ரையாங்கிள் ஷேப்ல இருந்தா அதுக்கேத்த மாதிரி. சோ என்ன மாதிரி ஆன்டிஜன் உள்ள என்டர் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி தான் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். சோ அப்ப எபிடோப் அண்ட் பாராடோப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன், இந்த ஆன்டிஜன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே புரோட்டீன் இன் நேச்சர். சோ அதோட ஷேப் வந்துட்டு எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அமினோ ஆசிட்ஸ் ஃபுல்லா சேர்ந்து ஒரு செயின் ஆஃப் மாலிகுல் மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு ஃபோல்டர் மாதிரி இருக்கலாம், சம்டைம்ஸ் 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கலாம், இல்லாட்டி டெர்ஷரி ஸ்ட்ரக்சரா இருக்கலாம். புரோட்டீன் அப்படின்னாலே மொத்தம் 4 ஷேப் இருக்கு. பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, குவாட்டர்னரி, அப்புறம் ஃபோல்டிங்ஸ் அந்த மாதிரி ஷேப்ல எல்லாம். சோ இப்ப ஆன்டிஜன் அப்படின்றது வந்துட்டு ஒரு புரோட்டீன் அப்படின்றனால இந்த ஷேப்ல எந்த ஷேப்ல வேணாலும் அது இருக்கும். So hence they may be a cluster of amino acid sequences constituting a series of epitope. ஒரு நீளமா இருக்கும்போது ஃபுல்லா அது என்ன பண்ணும், ஒரு cluster of epitopes வந்துட்டு அது உள்ள கேரி பண்ணிட்டு இருக்கலாம். சோ ஜெனரலா பார்த்தோம் அப்படின்னா எந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆன்டிபாடிஸ் எப்ப ப்ரொடியூஸ் ஆகும், எகெயின்ஸ்ட் அன் ஆன்டிஜன். சோ அப்ப என்ன சொல்றாங்க, the term immunogen அப்படின்றது வந்துட்டு is introduced to denote antigenic substances. எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆவது நம்மளோட இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம இம்யூனோஜன் சொல்லுவோம். பட் when it interact with an antibody அந்த சப்ஸ்டன்ஸோட பேர் என்னது, ஆன்டிஜன் மட்டும்தான். இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணா மட்டும்தான் அதுக்கு பேரு இம்யூனோஜன். ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணும், பி செல் அண்ட் டி செல்ங்கிறனால போத் டைப் ஆஃப் இம்யூனிட்டி, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியும் ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஆன்டிஜன் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலா இருக்கலாம் இல்லாட்டி ஆர்டிபிஷியலா இருக்கலாம். சோ நேச்சுரல் ஆன்டிஜன் அப்படின்றது வந்து என்னது, ஃபர்தரா நம்ம பிரிச்சோம்னா 2 டைப்ஸா பிரிக்கிறோம். ஒன்னு வந்துட்டு பார்ட்டிகுலேட் ஆன்டிஜன், இன்னொன்னு வந்துட்டு சால்யுபிள் ஆன்டிஜன். சோ பார்ட்டிகுலேட் ஆன்டிஜன் அப்படிங்கிறது என்ன, பார்ட்டிகல்ஸா இருக்குது, பாக்டீரியா, வைரஸ் அது எல்லாமே. அதே வந்துட்டு அந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ண டாக்ஸின்ஸ் இல்ல எதனா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், கிளைகோப்ரோட்டீன், லிப்போப்ரோட்டீன் இதெல்லாம் சேர்ந்தது சால்யுபிள் ஆன்டிஜன். So in addition பார்த்தோம்னா not only the soluble antigen and particulate, சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கூட என்ன பண்ணலாம், பொட்டன்ஷியல் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்றோம். எதெல்லாம் பொட்டன்ஷியல் ஆன்டிஜன், பயாலஜிக்கல் மேக்ரோமாலிகுல்ஸ், தட் இஸ் கார்போஹைட்ரேட், கிளைகோப்ரோட்டீன், லிப்போப்ரோட்டீன் அதெல்லாம் கூட சொல்லலாம், இல்லாட்டி பாலிபெப்டைட்ஸ். So these are all considered as an antigen. So ஒரு ஆன்டிஜன் அப்படின்றது வந்துட்டு என்ன, வெளியில இருந்து உள்ள என்டர் ஆகக்கூடிய ஃபாரின் பார்ட்டிகல். அது ஒரு பாக்டீரியாவா இருக்கலாம், ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸா இருக்கலாம், இல்லன்னா வந்துட்டு அந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸா இருக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பிரிச்சிருக்கோம், 2 டைப்ஸா பிரிச்சிருக்கோம், நேச்சுரல் ஆன்டிஜன் அண்ட் ஆர்டிபிஷியல் ஆன்டிஜன். அந்த நேச்சுரல் ஆன்டிஜன் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்தரா 2 டைப்ஸா பிரிக்கிறோம், தட் இஸ் என்னது, பார்ட்டிகுலேட் அண்ட் சால்யுபிள். சோ டு கன்க்ளூட் டுடேஸ் டாபிக் நம்ம எது வரைக்கும் பார்த்திருக்கோம், ஆன்டிஜன் வரைக்கும் பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ லிம்பாய்டு ஆர்கன்ஸ்ல பிரைமரி, செகண்டரி அண்ட் பெரிஃபரல் பார்த்தோம். சோ பிரைமரியில என்ன ஆர்கன் பார்த்தோம், பிரைமரி வந்துட்டு தைமஸ், செகண்டரியில வந்துட்டு ஸ்பிளீன், தட் இஸ் லிம்ப் நோட்ஸ் அண்ட் ஸ்பிளீன் பார்த்தோம், லாஸ்டா வந்துட்டு மால்ட். ஓகேவா? சோ இப்ப ஆன்டிஜன் வரைக்கும் பார்த்திருக்கோம். இன் நெக்ஸ்ட் கிளாஸ் we see about antibodies. ஓகேவா? டவுட் எதுனா இருக்கா? ஓகே, தேங்க்யூ.